பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ பார்க்கும்போது அது ரியலா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எஸ், ஸோ ராமாயணாவை பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு 3Dல கிட்ட இருந்து விட்னஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கண்டிப்பா எப்போ ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. ஓகே, எந்த கேரக்டர் இப்போ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது யாரு? ரன்வீர், சாய் பல்லவி, எல்லாரும் பாகுபாடே எல்லாருமே சூப்பர் பிரதர். தேங்க்யூ, சூப்பர். ஓகே, அடுத்தது கேர்ள். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகாக வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுதுங்கிறது ஒரு சினிமாக்காரனா எனக்கு ரொம்ப பெருமை. இதை நீங்கள் படமாக பார்க்குறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர்கள் கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத நீங்கள் உணர்றப்ப சினிமாக்காரனா எனக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்குமே பெருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரில. அதை வந்து இந்த படம் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாய் பல்லவி ஆல்ரெடி பார்த்துருப்போம். பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்தில். அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம யாஷ் கேஜிஎஃப் நடிச்சிருக்காரு. அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மெயினாக வந்திருக்கேன். எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் பார்த்து எல்லாம் சொல்லணும். பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே, எஸ். ஸோ இந்த ஹாலிவுட் படங்கள் பார்த்து ரசிச்ச நம்ம எல்லாருக்குமே வந்து பெருமையா ஓகே இது எங்க படம் இந்தியன் ஃபிலிம் அட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் குளோபல் லெவல் அப்படிங்கறத பெருமையா சொல்லலாம். அப்படிதான் இருக்குது. சொல்லுங்க சார். ஹலோ மேடம், எல்லாருக்கும் வணக்கம். கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அருமையான ஆர்டிஸ்ட் அண்டு அருமையான கேமரா ஒர்க்கு எடிட்டிங் எல்லாம் கப்பூர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் வெரி நைஸ், ரொம்ப சூப்பர்மா. படம் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வெளிவரத்தை காத்துட்ருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. முன் வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We close with this one last person. இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நான் சின்ன பிள்ளைல நான் இந்த மாதிரி 3D படம்லாம் பார்த்துருக்கேன். அப்பயே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது மாதிரி படம் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி மூலியமாக நல்லா வந்துட்டு நான் அதுக்குள்ளேயே நானே நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய படம் பண்ணிட்டேன். உண்மையே ஒரு மாய லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு நம்ம இந்த படத்தை வாய்ப்பு கிடைக்காத போயிடுச்சான்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடிக்கும் போது நானே உங்களுக்கு நடித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பார்க்கணும். என் குடும்பத்தோடு பார்க்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசித்து பாராட்டுறத வேணும். அடுத்த இதில் நான் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். தடுக்க முடியாது சார் இதுக்கு மேலே. தேங்க்யூ சார். வாங்க மேடம். லாஸ்ட் ஒன் we are closing with her. சொல்லுங்க மேடம். வேணாம் இல்லைங்க, நீங்கள் இல்லைங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது படம் மாதிரி கிடையாது, பாடம் ஸ்டோரி. நம்ம எப்படி வாழ்ந்து போகிறோம் சொல்லிட்டு அது ஒரு ட்ராமா கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இது ட்ராமாவும் கிடையாது, படமும் கிடையாது. அந்த காலத்தில் நான் ஸ்டோரி கேட்டிருக்கேன். அப்பப்பா தாத்தா அவங்கெல்லாம் சொல்லும்போது அது ஸ்டோரி கிடையாது, அது உண்மையான வாழ்க்கை. இது ராமாயணத்தில் சீதா சாய் பல்லவி மேடம் இருக்காங்க, ஆனால் கிடையாது. உண்மையான சீதா. சீதா இது சீதா.
ராவணா இல்லையா, ராவணன் ஆஷ் கிடையாது, அவங்க ராவணன் தான். ராம் ரணபீர் கபூர்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. எப்பவுமே ராம், அந்த ஆண்டவர் தான், அதே ராம். இவங்க ஆக்டிங் பண்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருந்து வந்து பண்றது தான், வேற எதுவுமே கிடையாது. இது எப்பவுமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வின்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முன் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ, என் பேர் கலைவாணி. ஆனால் இருந்தாலும் இந்த ராமன் படம் வந்து அவார்டு வாங்கும், தேசிய விருது மாதிரி பெரியதாக நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் சேஞ்ச் அண்ட் இன்டீரியர் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ராமாயணா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், அந்த முதல் படியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் நினைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ கடைசியா நான் ஒரே விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது கீழே ஒரு டேக் லைன் இருந்தது. ஸோ அதை நம்ம எல்லாருமே இப்போ சொல்லணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ ராமாயணம் நம்ம சத்தியம் நம்ம கதை. ஸோ நான் நம்மன்னு சொல்லும் போது நீங்க சத்தியம்னு சொல்லணும், நான் மறுபடியும் நம்மன்னு சொல்லும் போது நீங்க கதைன்னு சொல்லணும். ரெடியா? டவுட் எதுவும் இல்லைல்ல? கரெக்டா சொல்லிடலாம்ல? எஸ். நம்ம இன்னொரு முறை போயிடலாமா? சொல்லாதவங்களும் சேர்ந்து சொல்லிடுங்க. நம்ம தேங்க்யூ so much. You have been a fantastic audience. ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தோட துவக்க புள்ளியில உங்க எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஷார்ட் நோட்டீஸா இருந்தா கூட வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் மக்களே, நீங்களும் வந்து அடுத்தடுத்து வரப்போற சிங்கிள், ட்ரெய்லர், டீசர் எல்லா லான்ச்சையும் வந்து ஓன் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ so